இதில் சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதோட முடிச்சிடுவேன் நான். இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இந்த சதவீதம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிடுவேன். புரியுதா? ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரண்ட் பொலிட்டிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ற நிறுவனத்தின் நிறுவனர் திரு விமலேஸ்வரன் அவர்களுடைய தலைமையில் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்த கருத்து கணிப்பு பல்வேறு இடங்களில் 234 தொகுதிகளிலும் பல்வேறு தரப்பான மக்களை சந்தித்து நேரடியாக எடுக்கப்பட்டது. அதன் மூலம் அந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்போது வெளியிடப்பட இருக்கின்றன. இந்த சிபிஆர்ஓ நிறுவனமானது 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு பல்வேறு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்கள் குறித்த கருத்து கணிப்பினை ஏற்கனவே எடுத்து அதனை வெளியிட்டும் உள்ளனர். இதன் நோக்கமானது மனிதர்களின் தற்போதைய மனநிலையில் ஓர் ஆய்வு என்பதை நோக்கமாக கொண்டு தேர்தலின் போது மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, அது எப்படி தேர்தலில் பிரதிபலிக்கிறது என்பதை வெளியிடுவது இதன் முக்கிய நோக்கமாக அமைகிறது. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்போது வெளியிடப்பட இருக்கின்றன. என்னுடைய பெயர் அபி, முனைவர் பட்ட ஆய்வாளர். இவர் தேவேந்திரன், முனைவர் பட்ட ஆய்வாளர். கௌரி, சட்டத்துறை மாணவி. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கரண்ட் பொலிட்டிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தலைமையில் நடத்தப்படும் விமலேஸ்வரன் அவர்களின் தலைமையில் நடத்தப்பட்ட இந்த சர்வேயானது சிபிஆர்ஓ 2026 தேர்தலின் தமிழகத்தில் அடுத்த 5 வருட தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சர்வேயாக அமைந்திருக்கிறது. திமுக, அதிமுக இரண்டும் எதிரெதிர் முனைகளில் இருந்தாலும் தமிழக அரசில் இந்த 2 கட்சிகள் பிடியில்தான் இருக்கிறது. இவ்விரு கட்சிகளை தாண்டி தமிழக அரசியல் இயங்குவது இப்போதைக்கு சாத்தியமில்லை. அதாவது அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா மீது மக்கள் கொண்டிருந்த தீராத அன்பு, பற்று, நம்பிக்கை இவ்விரு கட்சிகளில் ஆழமான அஸ்திவாரமாக இந்த சர்வேல திகழ்கிறது. அதேபோல் விஜயின் வருகையும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பல திருப்பங்களை கொண்டிருக்கிறது. இது வேடிக்கையான உண்மை என்னவென்றால் திமுக, அதிமுக வெற்றிக்கு தாவேக பல இடங்களில் உதவுகிறது என்று சொல்லலாம். அப்படியாக 2026 தேர்தலில் பெரும் கவனத்தை ஈர்க்கும் 4 முனை போட்டியாக உள்ளது. திமுக அரசின் செயல்பாடுகளை நேரடியாக குறிவைக்கும் வகையில் எதிரொலிக்கும் கட்சிகள் அரசியல் தாக்குதலின் சச்சிதமாக நகர்ந்து இருப்பது களத்தில் தெரிகிறது.
ஆளும் கட்சியின் மீது அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் கருத்து கணிப்புகள் மூலம் நன்றாகவே பிரதிபலிக்கிறது கூட சொல்லலாம். அதாவது இந்த CPRO சர்வேல நாங்கள் மக்களிடையே கணினியில் மட்டும் உட்கார்ந்து இது பண்ணாமல் மக்களிடையே வீடுக்கு வீடு சென்று அவர் 234 தொகுதியிலையுமே மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது, மக்களுடைய நம்பிக்கை எந்த ஆட்சியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களின் ஆதரவு யாருக்கு என்று கேட்காமல் ஏன் ஆதரவு, எதற்காக, எந்த கட்சிகள் வேண்டும், எந்த கட்சிகள் உங்களுக்கு வேண்டாம், வேட்பாளர் பற்றிய தகவல், முந்தைய தேர்தலில் உங்களுக்கு ஆதரவு யாருக்கு, ஆளுங்கட்சி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, 2026 தேர்தலில் மாற்றம் வேண்டுமா வேண்டாமா, இப்படியான பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது. இப்படியான கேள்விகளில் ஒவ்வொரு தொகுதி குறித்தும் இன்னும் தீவிரமான புரிதல் தான் இந்த சர்வேல நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது மொத்தம் 90 தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு 440 விகிதம் எடுத்தாலும் மொத்தம் 39,600 பேரை நாங்கள் சர்வே எடுத்தோம் 90 தொகுதிகளில். அடுத்து 110 தொகுதிகளில் 420 சாம்பிள் வைத்து மொத்தம் 46,200 பேரை நாங்கள் சர்வேல எடுத்தோம். இதில் மக்கள் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 1,19,000 பேரை நாங்கள் மொத்தமாக இந்த சர்வேல நாங்கள் போயிட்டு நேரடியாக மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு நாங்கள் சந்தித்தோம். அதில் 92,600 பேர் அவங்களோட நேரடி வாக்குமூலத்தை, புகைப்படத்துடன் கூடிய வாக்குமூலத்தை, அவர்களுடைய மனநிலையை எங்களிடம் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி எடுத்த அந்த கருத்து கணிப்பில் மாவட்ட வாரியாக எந்தெந்த கட்சிகளுக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி திமுக முதன்மைப்படுத்தப்படுகிறது. அதேபோல் பொன்னேரியில் காங்கிரஸ், அந்த காங்கிரஸை தோற்கடித்து சிறுமணியம் பலராமன் அவர்கள் அதிமுகவில் வெற்றி பெறுறாரு. அதேபோல் திருத்தணியில் தேமுதிக அதிமுக இந்த கூட்டணியில் திமுக கிருஷ்ணமூர்த்தி தேமுதிகவில் அவர் வெற்றி பெறுகிறார். அதேபோல் திருவள்ளூரில் PV ரமணாவுக்கும் VG ராஜேந்திரன் அவர்களுக்கு இருக்கிற போட்டியில் PV ரமணா அவர்கள் முன்னிலை பெற்று திருவள்ளூரில் அதிமுக ஆட்சி பிடிக்குது. அதே போல் பூவிருந்தவல்லியில், அதாவது பூந்தமல்லியில் கிருஷ்ணசாமி திமுக, ஏழுமலை அமமுக, இதில் திமுக முன்னிலைப்படுகிறது. அதே போல் ஆவடியில் நாசருக்கும் அதாவது ராஜசிங்கம் பிஜேபி, திமுகவுக்கும் பிஜேபிக்கு இடையான போட்டி ஆவடியில் இருக்குது. ஸோ அந்த ஆவடியில் நாசர் அவர்கள் முதன்மையான இடத்தை பிடிக்கிறார். மதுரவாயலில் திமுக அதிமுக, காரம்பாக்கம் கணபதியும் மூர்த்தி அவர்களும் போட்டியிடுறாங்க. அதில் மூர்த்தி அவர்கள் முதன்மை இடத்தப்படுகிறார். அதேபோல் அம்பத்தூரில் பூர்ணிமா சேகர், அதாவது திமுக வெர்சஸ் பாமக என்ற போட்டியில் பாமகவை முதன்மை எடுத்தப்படுகிறது. அதேபோல் மாதவரத்தில் சுதர்சனம், மாதவரம் மூர்த்தி, அதிமுக திமுக என்ற போட்டியில் திமுகவை முதன்மை எடுத்தப்படுகிறது. திருவொற்றூரில் CPM, அதாவது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய CPM வெர்சஸ் அதிமுக என்ற கூட்டணியில் அதிமுகவுடைய குப்பன் அவர்கள் வெற்றி பெறுகிறார். சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான இழுபறி போட்டிகள்லாம் இருக்கக்கூடிய தொகுதியாக மாறி இருக்கு. அதில் குறிப்பாக அதிமுக, அதாவது ஆர்கே நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு இழுபறியான இதாக தான் இருந்துச்சு. மக்கள் புதிதாக இருக்கக்கூடிய தாவேக்காவுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, திமுகவுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க, அதே போல் அதிமுகவுக்கும். ஸோ எல்லாமே ஈக்குவல் லெவலில் இருக்கும்போது, ஸோ அதில் முதன்மையாக இடத்துல பிடிக்கும்போது ராஜேஷ் என்பவர், அதிமுகவை சேர்ந்த ராஜேஷ் அவர்கள் முதன்மையான இடத்தை அங்கே பிடிக்கிறார். பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி சார்ந்த பாமக திலகபாமா, திமுகவை சேர்ந்த ஆர்டி சேகர், தாவைக்காவுடைய ஜோசப் விஜய். இந்த காலத்தில் திமுக அவர்கள் ஆர்டி சேகர் அவர்கள் தான் அந்த கடுமையான போட்டிகளையும் வெற்றி பெற இருக்கிறார். அதேபோல் கொளத்தூரில் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், திமுகவை சேர்ந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுகிறார். வில்லிவாக்கத்தில் கார்த்திக் மோகன், திமுகவை சேர்ந்த கார்த்திக் மோகன். திருவிக்கா நகரில் ஒரு கடுமையான போட்டி தான் திமுகவுக்கும் அதிமுக கூட்டணி அங்கம் வகிக்கக்கூடிய பொற்கொடி ஆம்ஸ்டாங். ஸோ பொற்கொடி ஆம்ஸ்டாங்க்கு நிறைய அங்கே மக்கள்
அந்த அந்த படுகொலை, அதாவது ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலைக்கு பிறகு மக்கள் ஓரளவு அந்த ஆம்ஸ்ட்ராங்க்கு ஆதரவு கொடுக்குற வகையில் அங்கே ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி அவர்கள் அங்கே அது முதன்மை இடத்தை பிடிக்கிறார். எக்மோரில் தமிழன் பிரசன்னா மற்றும் அபிஷேக் ரங்கசாமி, தாவேக்காவலர் ராஜ்மோகன், நாம் தமிழர் சரண்யா அவர்களில் அபிஷேக் ரங்கசாமி தமிழ் பிரசன்னாவை பின்னிலைப்படுத்தி அங்கே வந்து அதிமுக முன்னிலை பெறுகிறது. ராயபுரத்தில் ஒரு கடுமையான சூழல், அதனால் சுபேர்கானை அடுத்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து முன்னிலை இருக்கிறார். துறைமுக தொகுதியில் சேகர் பாபு, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் உதயநிதி ஸ்டாலின், 1000 விளக்கில் திமுகவை சேர்ந்த எழில் நாகநாதன், அண்ணா நகரில் அதிமுக கோகுலேந்திரா, விருகம்பாக்கத்தில் பிரபாகர் ராஜா, விருகை ரவி, இதில் விருகை ரவி அவர்கள் முதன்மைப்படுகிறார். சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியம், செந்தமிழன், இதில் மா சுப்பிரமணியம் திமுக வந்து முன்னிலை பெறுகிறது. தியாகராயர் நகரில் ராஜா அன்பழகன், சத்யநாராயணன், இதில் அதிமுகவை சேர்ந்த தீநகர் சத்யா அவர்கள் வந்து முதன்மை எனப்படுகிறார். மயிலாப்பூரில் பாஜக திமுக, அதாவது மயிலை தா வேலு அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இடையே போட்டியில் மயிலை தா வேலு திமுக அவர்கள் முன்னிலைப்படுகிறார்கள். வேளச்சேரியில் இந்த அளவுக்கு கடுமையான சூழல், ஏற்கனவே அசன் மௌலானா சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாரு, இருந்தாலும் அந்த இடத்த அசோக் என்பவர் வேளச்சேரியில் வந்து பிடிக்கிறார், அதாவது அதிமுகவை சேர்ந்த அசோக். ஆலந்தூரில் திமுகவை சேர்ந்த அன்பரசன், அதாவது ஸ்ரீபெரும்புத்தூரில் செல்வ பிறந்தகை, இதில் வந்து கொஞ்சம் கடினமான சூழலாக தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா உட்கட்சி பூசல் நிறைய அங்கே அவங்க உட்கட்சியிலே அவருக்கு எதிரான பல கருத்துகள், பல விஷயங்கள் வந்து இப்போ நிறைய இந்த தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடுலேயே நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அதனால் வந்து இப்போ சீட்டு பங்கீடில் கூட அதாவது பணத்தை கொடுத்துக்கலாம், அதாவது ஜோதி மன்னர்கள் கடுமையான குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. ஸோ அதனால் வந்து உட்கட்சி பூசல்னாலவே அங்கே காங்கிரஸ் வந்து செல்வ பிறந்தையில் இந்த முறை செல்வ பிறந்தைக்கு டவுட்டு தான் அப்படிங்கிற இடத்தை தாண்டி பழனி அவர்கள், அங்கே அதிமுகவை சேர்ந்த பழனி அவர்கள் முதன்மை இடத்தை பிடிக்கிறார். உத்திரமேரூரில் சுந்தர், அதாவது திமுக பாமகவில் திமுக முன்னிலை பெறுகிறது. ஓகே, இப்போ கொங்கு மண்டலத்தில் எத்தனை சதவீதம் மக்களுக்கு ஆதரவு, அதாவது எத்தனை சதவீதம் மக்கள் ஆதரவு தருவான்னு பார்க்கும்போது அதிமுகவுக்கு 49%, திமுகவுக்கு 27%, நாம் தமிழர் கட்சிக்கு 3%, தாவேக்காவுக்கு 14%. டெல்டா மாவட்டத்தில் எத்தனை சதவீதம் மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறான்னு பார்க்கும்போது அதிமுகவுக்கு 38%, திமுகவுக்கு 39%, நாம் தமிழர் கட்சிக்கு 6%, தாவேக்காவுக்கு 11%. சென்னை மண்டலத்தில் அதிமுகவுக்கு 30%, திமுகவுக்கு 36%, நாம் தமிழர் கட்சிக்கு 5%, தாவேக்காவுக்கு 26%. 26% தாவேக்காவுக்கு. மத்திய தெற்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு 35%, திமுகவுக்கு 33%, நாம் தமிழர் கட்சிக்கு 3%, தாவேக்காவுக்கு 12%. அதாவது மக்கள்கிட்ட என்ன கேட்குறோன்னா, அதாவது யார் ஆட்சி வந்தால் நல்லது, அதாவது யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லது செய்வாங்கன்னு கேட்கும்போது திமுக 32% சொல்லியிருக்காங்க, அதிமுக 30% சொல்லியிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி 9% சொல்லியிருக்காங்க, தாவேக்கா 23% சொல்லியிருக்காங்க. பிரச்சாரத்தில் இப்போ யார் கலக்கக்கூடிய தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கும்போது இபிஎஸ் 32%, ஸ்டாலின் 27%, சீமான் 16%, விஜய் 12%. சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு சொல்லும்போது இபிஎஸ் 46% மக்கள் சொல்லியிருக்காங்க. சிறந்த தேர்தல் அறிக்கை என்ன மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்காங்க அப்படி கேட்கும்போது திமுகவது 35% சொல்லியிருக்காங்க, அதிமுகவது 33% சொல்லியிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி 12% சொல்லியிருக்காங்க, தாவேக்கா 16% சொல்லியிருக்காங்க. யார் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க அப்படின்னு கேட்கும்போது ஸ்டாலின் 29% சொல்லியிருக்காங்க, இபிஎஸ் 27% சொல்லியிருக்காங்க, சீமான் 6% சொல்லியிருக்காங்க, விஜய் 23%. திமுக ஆட்சியை மாற்றணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சோம். அப்போ வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி 32%, இல்லை அப்படிங்கிறத 45% சொல்லியிருக்காங்க. புதிய கட்சிகளால் சிறந்த நிர்வாகத்தை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா முடியும் அப்படின்னு 34% சொல்லியிருக்காங்க, இல்லை அப்படின்னு 26% சொல்லியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு யார் ஆட்சிக்கு வந்தால் சரியாகும் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கும்போது ஸ்டாலின் 27%, இபிஎஸ் 29%, விஜய் 26% சொல்லியிருக்காங்க. திமுகவை நேருக்கு நேராக எதிர்க்கக்கூடிய சிறந்த தலைவர் யார் அப்படின்னு முன்வைக்கும்போது இபிஎஸ் 37%, விஜய் 32%, நாம் தமிழர் கட்சி 18%.
திமுக மீண்டும் ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய காரணங்கள் முன்வைக்கிறாங்க. மக்கள் சொல்கிறது வாரிசு அரசியல் திமுக நிறைய இருக்குது, ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற சொல்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த ஆட்சியில் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் எடப்பாடி யார் ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அது சிறந்த நிர்வாகின்னு கேட்கும்போது ஸ்டாலின் 33%, இபிஎஸ் 31%. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தலைவர் யாருன்னு சொல்லும்போது இபிஎஸ் 31%, ஸ்டாலின் 27%. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது அதாவது அதிமுக, அதாவது போன தேர்தலில் எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்யக்கூடிய அந்த அதிமுக அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் அதிமுக மேலே எடுக்கலை. ஆகவே எங்களுக்கு திமுக மேலே அதிருப்தி இருக்குது, 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான மக்கள் மைண்ட் செட்டில் சொல்கிறாங்க. திமுகவை எந்த கட்சி வீழ்த்தும் அப்படின்னு கேட்கும்போது அதிமுக 26% சொல்லியிருக்காங்க, தாவேக 29% சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த அறிக்கையில் கொடுக்கும்போது 8000 டோக்கன் 10,000 ரூபாய் வந்து அந்த மகளிர் தொகைன்னு சொல்லும்போது 8000 டோக்கனே எங்களுக்கு போதும், அதுவே சிறந்தது தான் அப்படின்னு சொல்லி 28% பீப்புள் சொல்லியிருக்காங்க, மக்கள் சொல்லியிருக்காங்க. 10,000 இபிஎஸ் கொடுக்கக்கூடிய 10,000 நல்ல திட்டம் தான் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை 27% ஆதரிச்சிருக்காங்க. எந்த தலைவர் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்ற கேள்விக்கு இபிஎஸ் 30% சொல்லியிருக்காங்க, ஸ்டாலின் 28% சொல்லியிருக்காங்க, விஜய் 21%, சீமான் 9%. இப்படி பல்வேறு கேள்விகளை தான் முன் வச்சதில் நமக்கு வந்து இந்த மாதிரியான கணக்கெடுகள் வந்திருக்காங்க. இப்போது நம்முடைய அந்த மாவட்ட வாரியாக நம்ம எடுத்த அந்த தொகுதியில் திமுக கூட்டணி வந்து 109 இடங்களையும், அதிமுக கூட்டணி 121 இடங்களையும் பெறுகிறது. தாவேகா வந்து 4% பெறுகிறது. இதில் சிட்டிங் அமைச்சராக இருக்கக்கூடிய திருமயம் ரகுபதிக்கு அங்கே கடுமையான போட்டி நிலவரத்தில் அங்கே வந்து வைரமுத்து அவர்கள், அங்கே அதிமுகவை சேர்ந்த வைரமுத்து அவர்கள் முன்னிலைப்படுகிறார். அதே போல் கீழ்பெண்ணாத்தூரில் பிச்சாண்டி அவர்கள், இப்போ இருக்கக்கூடிய துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவர்கள் வந்து அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி ராமச்சந்திரன் அதிமுக அவர்கள் முன்னேறுகிறார். ஏன்னா அங்கே மக்கள் சந்திக்கலை, அங்கே மக்கள் தொடர்பு அவர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக அங்கே அவருக்கு ஆதரவு வந்து குறைவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் காங்கேயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள்கிட்ட அவர் போய் சேரவே இல்லை. ஓகே, இப்போ காங்கேயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கேயம் இப்போ சிட்டிங் ஆஃபீஸர் கூட சாமிநாதன். ஸோ அவருக்கு வந்து அங்கே மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ அங்கே கிடைக்கிறதுங்கிறது டவுட்டு தான், அங்கே ஒரு இழுபறியானது இருக்குது. அதே போல் காரைக்குடியிலையுமே வந்து 4 முனை போட்டியாக தான் இருக்குது. ஏன்னா காங்கிரஸில் வந்து மாங்குடி அவர் வந்து சிட்டிங் எம்எல்ஏ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமமுகவில் தேர்போகி பாண்டி அப்படின்றவர். இதில் சீமான் பார்த்தோன்னா சீமான் வின் பண்ண ஆசை தான், ஆனால் வந்து களம் வந்து நம்மளுக்கு வந்து அப்படி அமையலை. களம் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா தாவேகா பிரபு அவர்களுக்கு சாதகமாக தான் இந்த களம் வந்து அமையுது காரைக்குடி பொறுத்தவரை. அடுத்த ராதாபுரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராதாபுரம் அப்பாவு சபாநாயகரோட செயல்பாடு எவ்வளோ நன்றாக இருந்தால் கூட அவங்களோட பையன் அலெக்ஸ் மேலே இருக்க அதிருப்தி வந்து கூட அவங்களால இது பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். அதே போல் கருணாஸுக்கு இன்றைக்கி சிவகங்கையில் வந்து கருணாஸுக்கும் வாய்ப்புகள் அங்கே ரொம்ப கம்மி தான். ஸோ ஏன்னா திருவாடனை தொகுதியில் ஏற்கனவே அவர் நிறைய குற்றச்சாட்டுகளும் நிறைய மக்கள் அதிருப்தி இருக்கிறதுனால அங்கே வந்து அவருக்கு ஆதரவுங்கிறது அல்லது ஜெயிப்பாருங்கிறதுலாம் ரொம்ப கேள்விக்குறியான விஷயம்தான். தஞ்சாவூர் ஒரத்தநாடு தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து அதிமுக தான் வந்து இதுவரை வென்றுட்டு வந்துச்சு. அதாவது வைத்திலிங்கம் அவர்கள் கடந்த ரொம்ப ஆண்டுகளாக அதிமுகவில் தான் இருந்தார். ஸோ வைத்திலிங்கம் அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் மாவனா சேகர் 2 பேரும் ஒரே சமூகம்னால இப்போ ஓட்டு வந்து 2 பேருக்கும் மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. இப்போ வைத்திலிங்கம் அதிமுகலேருந்து திமுகவுக்கு மாறினதுனால மாவனா சேகர் அவர்களுக்கு ஓட்டு போய் அவரை வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து ஒரத்தநாடு தொகுதியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இப்போ கூட்டணி கட்சிகள் அதிமுக திமுகவில் எத்தனை சதவீதங்கள் பெறுகிறது, அதாவது எத்தனை ஓட்டுகள், அதாவது எத்தனை தொகுதிகள் வின் பண்ணுதுன்னு பார்க்கும்போது அதிமுக கூட்டணியில் தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அவங்களுடைய மனைவி பிரசில்லா பாண்டியன் ஒரு தொகுதி பெற்று அவங்க ஒரு தொகுதி, பாமக 10 தொகுதியில் இந்த முறை 18 தொகுதியில் 10 தொகுதியில் அவங்க வின் பண்ணுறாங்க. அதுபோல் தமிழ் சமாஜ் பார்ட்டி பொற்கொடி அமைச்சிட்டாங்க ஒரு தொகுதி, கேவி குப்பத்தில் நம்ம ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு தொகுதி, பிஜேபி இந்த முறை 5 தொகுதிகளை பெறுகிறது, அமமுக வந்து 2 தொகுதிகளை பெறுகிறது.
அதேபோல் திமுக கூட்டணியில் சிபிஐ இந்த முறை 2 தொகுதிகள், பிசிகா 2 தொகுதிகள், காங்கிரஸ் 6 தொகுதிகள், மதிமுக 1 தொகுதிகள், சிபிஎம் 1 தொகுதிகள், தேமுதிக 1 தொகுதி 2 தொகுதிகள், தமிம் அன்சாரி அதாவது மக்கள் ஜனநாயக கட்சி சிதம்பரம் தொகுதியில் மக்கள் ஜனநாயக கட்சி தமிம் அன்சாரி 1 தொகுதிகள் பெறுகிறார். அதாவது திமுக வந்து 109 இடங்கள், அதிமுக 121 இடங்கள், 4 இடங்கள் தாவேகா. மார்ச் 13 இருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் தொடர்ந்து 30 நாட்கள் 75 இளைஞர்கள் போய் மாணவர்கள்லாம் போய் சேர்ந்து களத்தில் ஒவ்வொரு இடத்துக்கு பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா இப்போ 440 சாம்பிள்ஸை கிட்டத்தட்ட 90 தொகுதிகளில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் 420 சாம்பிள்ஸை வந்து 110 தொகுதிகளில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து 200 சாம்பிள்ஸை 34 தொகுதிகள், அதாவது இப்போ சாம்பிள்ஸ் அதாவது 90 தொகுதிகளில் 39,600 பேரும் 39,600 பேரும், 110 தொகுதிகளில் 46,200 பேரும், 34 தொகுதிகளில் 6,800 பேர், மொத்தம் 92,600 சாம்பிள்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா இப்போ நாங்கள் எடுத்தது வந்து 1,19,000 பேர் எடுத்தோம். ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய ஒப்பீனியனாக நேரடியாக சொல்கிறதுக்கு நிறைய கூச்சப்படுறாங்க. இந்த 1,19,000 பேர் 92,000 பேர் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போ வந்து 92,600ங்கிறது வந்து மக்கள் வந்து சொன்னது. ஆனால் நான் கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,19,000 பேர் கேட்டிருக்கோம். அது கிட்டத்தட்ட இது என்னங்க சார், ஒரு தொகுதியில் வந்து ஒரு 200லேருந்து 400 பேர் அப்ரோச் பண்ணது நிறைய பேர். அதில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அவங்க வந்து அவங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்றதுக்கு முன் வந்தாங்க. அதான் ஒட்டுமொத்தமாகவே 234 தொகுதியிலையும் 1,19,000 பேரை நாங்கள் அணுகியிருக்கோம். அதில் 92,600 பேர் தான் சொல்றதுக்கு முன் வந்திருக்காங்க. புகைப்படங்கள் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த பதிவுகளில் வந்து பதிவு பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தோம். அது இது ஃபர்ஸ்ட் ஒரு பிடிஎஃப் ஒரே நிமிஷம் மறைமொழி இப்போ 420 சாம்பிள்ஸ் எடுத்தோம். அந்த 420ல் 60 இளைஞர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் சார். ஒரு தொகுதியிலும் வேற ஒரு 60, 50 அப்படின்னு சொல்லி. ஆமாம், தாவேகாவுக்கு தான் ஆதரவு இளைஞர்கள். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு டபுள் டிஜிட்டில் தான் நம்ம வந்து ஆதரவு பார்க்க முடியுது ஒவ்வொரு தொகுதிக்குமே. அதான் இப்போ வந்து ஒரு தொகுதி இப்போ பெரம்பூரில் வந்து 29% சொல்லிருக்கோம் இல்லையா. தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட வந்து 14 தொகுதி 14%. ஆமாம், 14% வந்து. ஆமாம், நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை வந்து 3லேருந்து 5% தான். இல்லை, அவங்க அவ்வளோ சதவீதம் தான் அவங்களுடைய வாக்குகள் இந்த குறைஞ்சிருக்கு. ஆமாம், குறைஞ்சிருக்கு. 7.8 இருந்து குறைஞ்சிருக்கு. அதிமுக மதுரவாயில் தானே. மூர்த்தி அதிமுகவிலேருந்து மூர்த்தி. ஆமாம், மாதவர். என்னங்க, அதான் மார்ச் 13 ஏப்ரல் 13 வரைக்கும். போன வருஷம், போன மாதம் ஏப்ரல் 13.
அதாவது தாவேக்கா ஆமாம் இப்போ ஆமாம் போன முறை 1000 வாக்குல அண்ணா டிஎம்கே வேட்பாளர் ஜெயிச்சிருப்பாரு. இப்போ அந்த வேட்பாளர் தோற்கக்கூடிய தருவாய் அவர் ஏற்படுத்தினாரா? அது எத்தனை தொகுதியில் வந்து அப்படி அட்டெண்டன்ஸ் ஆகும்? இப்போ தாவேக்கா என்ன செய்து இந்த களத்தில் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது சிறுபான்மையினர் வாக்குகள் தான் பிரிக்குது. திமுகவுக்கு ஆதரவே சிறுபான்மையினர் வாக்குகள், மீனவர் வாக்குகள். ஸோ அந்த வாக்குகளை முழுவதுமாகவே வந்து தாவேக்கா எடுத்துக்கிறார். இளைஞருடைய வாக்குகள் முழுவதுமாகவே தாவேக்கா எடுத்துக்கிறார். ஸோ அப்படி எடுக்கும்போது திமுகவுக்கு தான் பின்னடைவு, அதிமுகவில் எந்த பின்னடைவும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அதான் இளைஞர்கள் வந்து இப்போ திமுகவும் பார்க்குறாங்க, அதிமுகவும் பார்க்குறாங்க, ஒரு புதிய மாற்றம் தான் எதிர்பார்க்குறாங்க இளைஞர்களோட. அதை 14% இளைஞர்கள் சொல்கிறேன். ஆமாம் இல்லை திமுகவுக்கு ஏற்கனவே வந்து இப்போ தமிழ்நாட்டில் 7.8% சிறுபான்மை வாக்குன்னு சொன்னாங்க. ஆனால் 15% வந்து இருக்குது சிறுபான்மை வாக்குகள். இப்போ இந்த 15 15 போகுமானா கிடையாது. 15 12%, 13% போகும். ஆமாம் ஸோ எல்லாத்தையும் கேட்க முடியும். இப்போ அதை இப்போ இளைஞர்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ திரும்ப சொல்கிறது என்னென்னா அதிமுக திமுக மாற்றணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஏன்னா அவங்க வந்து புதிய ஒரு தலைவரை எதிர்பார்க்குறாங்க. அதுக்கான தரவு சொல்றேன். இப்போ வந்து அதிமுகவோட ஓட் பேங்க், இப்போ அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு சிறுபான்மை வாக்குகள் இருக்கு? இல்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல அதான் அப்ப அதிமுகவுக்கு அதுல அதான் இப்ப அதுல பாத்தீங்கன்னா திமுகவுடன் இல்ல இப்ப அதுல பாத்தீங்கன்னா திமுகவுலயா நிறைய முஸ்லீம் அமைப்புகள் வந்திருக்காங்க. தமிழ் மன்சாரி இருக்கட்டும், ஜவஹர்லா இருக்கட்டும், அதான் ஜவஹர்லா இருக்கட்டும். அதான் திமுக அங்க கடுமையான போட்டி அல்ல, அங்க கடுமையான போட்டி இருக்கு. ஆனாலும் 2ஆம் இடத்துல தான் சொல்லுங்க. அங்க ராயபுரத்தில் கடுமையான போட்டி இருக்குன்னு சொன்னேன் நான். 2ஆம் இடத்துல இது 2-3 இடத்துல தான் அதாவது தாவேக்கா வருது. முதல் இடத்துல அதிமுக வருது, 2ஆம் இடத்துல திமுக வருது, 3ஆம் இடத்துல தாவேக்கா வருது. அதாவது எல்லா பகுதியும் கிடையாது, ஒரு சில இடங்கள்ல மாறலாம் இல்லையா? எனக்கு 234 தொகுதி இல்ல 234 தொகுதியுமே பார்க்கும்போது பெயர் வந்து மாற்றம் அறியதுல ஒன்றும் தப்பு. அதான் 15% சிறுபான்மை வாக்குகளை ஒரு 7% வந்து தாவேக்காவுக்கு தான். இல்லை அதாவது 15% தான் சிறுபான்மை வாக்குகளே திமுகவுக்கு இப்போ கணக்கு பண்ணுறது. அதுலேருந்து 7% டோட்டல், அதாவது 15% சிறுபான்மை வாக்குகள், 15லேருந்து 7 தான் வந்து தாவேக்காவுக்கு போகுதுங்கிறேன். மற்றதெல்லாம் ஸ்பிளிட் ஆகி தான் இருக்கு. இல்ல அப்படி அது நாங்க வந்து தொகுதி வாரியா எடுத்துறோம். அதனால நீங்க வந்து சதவீதத்தை பத்தி இல்ல இப்ப நீங்க வந்து சிறுபான்மைனா தமிழ்நாட்டுல ஒயிடா இருப்பாங்க, ரெண்டா இருப்பாங்க, மீனவர்கள்னா மீனவர் இதுல மட்டும் இருப்பாங்க. அதுல வந்து நீங்க எப்படி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்தீங்க? மீனவர் பகுதியில மட்டும்தான் அவங்களான ஓட்டு இருக்காங்க. தமிழ்நாடு
இல்லை இப்போ ராயபுரத்துலேயே ராயபுரத்தில் நாங்கள் சர்வே எடுக்க போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது மாதிரி வந்து அந்த சிட்டிங் எம்எல்ஏ மேலேயே வந்து மிகப்பெரிய அதிருப்தி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுக மேலேயும் அதிருப்தி இருந்தாங்க. சொல்கிறேன். அங்கே மீன் அந்த 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 இடத்த மீனவ இப்போ காசிமேடு இருக்கு இல்லைங்களா, காசிமேடு அந்த ராயபுரம் அங்கே அந்த காசிமேடு பீச்சுக்குள்ளே போயிட்டு தான் மக்கள்கிட்ட தான் கேட்குறோம். ஜெயக்குமார் தோல்வி காரணம் முழுக்க முழுக்க இஸ்லாமிய ஓட்டு தான். அதுதான் காரணம். அங்க வந்து மீனவர் ஓட்டுலாம் அடிப்படாது. மீனவர் ஓட்டு அவங்க தான் போகும். தாவேக்காவோட வருகை தான், தாவேக்கா விஜய் அவர்கள் வருகை தான். தாவேக்காவுக்கு பெண்களுடைய ஆதரவு எவ்வளவு கொடுத்தீங்களா? பெண்கள் ஆதரவு தாவேக்காவுக்கு மகளிர் ஆதரவு 26% இருக்கு சார். 26% இருக்கு. அது ஒவ்வொரு தொகுதிகள் பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு தொகுதி பார்க்கும்போது 26%, 27% அப்படி ஓவரால். ஆமாம், தாவேக்கா. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நான் சொல்லுவா. ஆகவே இப்போ நாங்கள் எடுத்து, அதாவது சிபிஆர்ஓ இந்த நிறுவனம் சார்பாக நாங்கள் மக்களிடையே நேரடியாக சென்று எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 109 இடங்களையும், அதிமுக கூட்டணி 121 இடங்களையும், தாவேக்கா 4 இடங்களையும் பெற்று இதில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது. 5லிருந்து 7% வந்து மாறலாம். இதில் காரைக்குடியில் பிரபு ஜெயிக்கிறாரு, திருச்சி கிழக்கில் விஜய் ஜெயிக்கிறாரு. அதே போல் வந்து கம்பம்ல ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் அங்கே, ஆமாம், அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் எப்பவும் போலவே இந்த முறையும் இவர் செங்கோட்டையன் அவர்கள் ஜெயிக்கிறார். திருச்சி கிழக்கில் வாய்ப்பு இருக்குது, பெரம்பூரில் இல்லை. பிஜேபி வந்து கன்னியாகுமரியில் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் நேரடியான போட்டி. கன்னியாகுமரியில் 3 இடங்களில் பாஜகவுக்கான வாய்ப்பு. பாஜக 5 இடங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா? கன்னியாகுமரியில் இருக்கு. கன்னியாகுமரி பத்மநாபபுரம் இருக்கு இல்லையா? கன்னியாகுமரி பத்மநாபபுரத்தில் சிபிஎம்மும் பிஜேபியும் மோதுது. அதில் வந்து ரமேஷ் அப்படிங்கிறவர் ஜெயிக்கிறார், பிஜேபி பாஜக. அதே போல் கிள்ளியூர் கிள்ளியூர்ல திமுகல ராஜேஷ்குமார் வேட்பாளர் நிற்கிறாங்க. அங்கேயுமே வந்து பாஜக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த விளவன்கோடுலையுமே வந்து டிடி பிரவீன் அவர்கள் நிற்கிறாங்க. அங்கேயுமே பாஜக தான் வந்து முன்னிலையில் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா குளச்சல்லையுமே வந்து தாரகை அவங்க நிற்கிறாங்க வேட்பாளர். அங்கேயுமே பாஜக தான் முன்னிலை இருக்கு. ஸோ இந்த 3 இடங்கள்லையுமே கன்னியாகுமரி மாவட்டம் வந்து முதலிடம். உங்கள்கிட்ட அது இல்லை, பிஜேபி சொல்லியிருக்கேன்.
சில பேர் மாறி இருக்கு, கொஞ்சம் இது பண்ணதுனால வேற எதுவுமே இல்லை. மொடக்குறிச்சியில செந்தில் மொடக்குறிச்சியில் ஈரோடு மாவட்டத்தில் மொடக்குறிச்சியில் மதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி. அதில் வந்து கிருத்திகா சிவகுமார் பாஜக வின் பண்ணுறாங்க. அதே போல் கோயம்புத்தூர் வடக்கில் செந்தமிழ் செல்வன் திமுக, பாஜக வானதி சீனிவாசன், அங்கே வானதி சீனிவாசன் வின் பண்ணுறாங்க. அதே போல் இருக்கு. அதே போல் கன்னியாகுமரியில் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஓகே செல்லசுவாமி சிபிஎம்முக்கும் பிஜேபி ரமேஷுக்கும் போட்டி. அதில் வந்து ரமேஷ் அவர்கள் வின் பண்ணுறாங்க. அதே போல் வாசுதேவநல்லூரில் அதாவது திமுக ராஜாவுக்கும் ராஜாவுக்கும் ஆனந்த் ஐயாசாமி பாஜகவுக்கும் போட்டி. அதில் வந்து ஆனந்த் ஐயாசாமி பாஜக வெற்றி பெறார். 4 தொகுதி வந்திருக்கு இல்லைங்களா? வாசுதேவநல்லூரில் ராஜா திமுக ராஜாவுக்கும் பாஜக ஆனந்த் ஐயாசாமிக்கும் போட்டி. ஸோ அதில் வந்து ஆனந்த் ஐயாசாமி பாஜக நடைபெறார். ஒன்றே ஒன்று, அந்த ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். அவன் வரல. அடுத்த முடிவுரை சொல்லிட்டு முடியுங்க. ஒரு நிமிஷம் மட்டும் முடிச்சுக்கலாம். நான் இந்த குழுவுடைய ஒருங்கிணைப்பாளர். மொத்தம் 234 தொகுதியில் நான் இந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து நான் அந்த 75 மாணவர்களை வந்து வழி நடத்தினேன். 234 தொகுதியில் 13 தொகுதி வந்து நான் களத்திலேயே போய் வந்து எடுத்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஏன் வந்து 200 ஒரு இடத்துல 420 அப்படின்னு இது பண்ணீங்க. நாங்கள் 200 எடுத்த இடங்கள் எல்லாமே ஸ்டார் தொகுதியாக இருந்தது. இப்போ கொளத்தூரில் போய்ட்டு வந்து 400 எடுக்க வேண்டிய எங்களுக்கு தேவைப்படலை. ஒரு 200 எடுத்தாலுமே அந்த 200 நாங்கள் எப்படி எடுத்தோம்னா, ஒரு இடத்துல ஒரு கொளத்தூரில் ஒரு ஒன்றியத்தில் ஆரம்பிக்கிறோன்னா இன்னொரு ஒன்றியத்தில் போயிட்டு 4 கேட்டகரியாகவே பிரிச்சுக்கிறோம். ஒன்று படித்தவங்க, வேலைக்கு போகிறவங்க, எதுவுமே இல்லாத பாமர மக்கள்லேருந்து பணக்காரர்கள் வரைக்கும் நாங்கள் இப்படி கேட்டகரியாக பிரிக்கிறோம். நீங்கள் முதல்ல சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 460ல் ஏஜ் கேட்டகரியாக நாங்கள் பிரிக்கிறோம். யூத் மேலு, யூத் ஃபீமேலு. அதில் வந்து முதன்மை ஓட்டாளர்கள் யாருங்க, சமூகம் ரீதியாக சில பேர்கிட்ட கேட்க முடிஞ்சது. சில இடங்களில் போகும்போது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இங்கே இது சில அஜெண்டாங்களை நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். தாவேக்காக்கு எல்லாருமே இளையோர் ஓட்டுகள் மட்டும் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு வீடியோவும் உங்களுக்கு ஆதாரங்கள் காமிக்கிறேன். 71 வயசு கிழவர் ஒருத்தர் சிவகங்கையில் பையூர் பிள்ளைவயல்ன்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 71 வயது மூதாட்டி ஒருத்தர். அவர்கிட்ட போய் பேசும்போது அவருக்கு வந்து விஜய் தெரியுது. எப்படி தெரியுதுன்னு பார்த்தோன்னா அவருடைய பேரன்மார்கள் வந்து சொல்லி தாவேக்காக்கு தெரியுது. 56 வயது ஒரு மூதாட்டிக்கு வந்து விஜயின்னு தெரியுது, விஜய் வருவாங்க அப்படின்றாங்க. அப்போ இங்கே ஒரு கட்டமைப்பு என்னவா இருக்குன்னா, இளையோர் ஓட்டுகள் மட்டும்தான் தாவேக்காக்கு போகிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லை அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு. 56 வயது ஒரு மூதாட்டியும் 72 வயது ஒரு மூதாட்டியும் இடைப்பட்ட எல்லா சமூகத்து மக்களும் விஜய் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைவராக அவர் வந்து இருக்காருன்றது மறுக்க முடியாத ஒன்று. அப்படி இருந்தாலும் கூட விஜய் 234 தொகுதியிலையும் நாங்கள் விழுப்புரம் போய் கேட்கும் போது நான் களத்தில் போய் ஒரு 13 தொகுதிகளில் வேட்பாளரை பற்றி கேட்கும்போது வேட்பாளருடைய அறிமுகம் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தெரியுது. ஆனால் இதே தாவேக்காவை சார்ந்த வேட்பாளர்கள் யாருன்னு கேட்கும்போது யாருக்குமே வேட்பாளர் தெரியல, விஜயனுடைய முகம் தான் மட்டும்தான் தெரியுது. இது களத்தில் ஒன்று இருக்குது. ஆனால் விஜய்க்கு இளையோர் ஓட்டு இல்லை அப்படின்றத நாங்கள் இது பண்ணிடுறோம். நிறைய இடத்துல நீங்கள் கேட்டீங்க எப்படி வந்து தாவேக்கா வந்து ஓட்டு பிரிக்குது அப்படின்னு. நிறைய நாங்கள் எப்படி கேட்டகரியாக பிரித்தோன்னா, ஒரு 460 எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 460ல் ஒரு 60 இஸ்லாமியர்கள். அந்த 60 இஸ்லாமியர்களையும் ஒரே இஸ்லாமியர்கள் ஒரே ஏஜ் கேட்டகரியாக எடுக்கல. ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா போய் கேட்கும் போது அங்கே எல்லாருமே தாவேக்கான்றாங்க. ஒரு இடத்துல கேட்கும் போது கிண்டல் பண்ணுறது ஒன்றிலேயே அவங்க வந்து மறைச்சிக்கிட்டு நாங்கள் திமுக இல்லை அதிமுக அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு வகைமைன்னு பார்க்குறோம். அதனால நாங்கள் ஒதுக்கிட்டு ஒரு 30 பேர் இருந்தாங்கன்னா நாங்கள் ஒருத்தர்கிட்ட மட்டும் எடுக்கிறோம். அதை தாண்டி அதே இஸ்லாமியர்கிட்ட போயிட்டு இன்னொரு 30 வயசு 35 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆண் கிட்ட, வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு மூதாட்டி கிட்ட இது மாதிரி கேட்குறோம். அதுக்கப்புறம் கிறிஸ்துவர் ஓட்டுகளையும் பார்த்துருக்கோம்.
அப்போ எல்லா சமூகத்து மக்களும் தாவேக்காவை ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஒரு பட்டியலின கிராமத்துக்கு போகிறேன். அந்த கிராமத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய தலைவரினுடைய தொடர்ச்சியாக அந்த வீட்டில் அவங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்களா, அந்த தலைவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டிலேயே வந்து தாவேக்கா விஜய் நுழைஞ்சிருக்காருன்றது மறுக்கப்படாத ஒன்றுமே. அதே மாதிரி தலித்து ஓட்டுகளை மட்டும் வந்து தாவேக்கா எடுக்கலை. இது வந்து மீடியா கட்டமைக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறேன். தலித்து ஓட்டுகள் இல்லாமல் இடைநிலை சாதியாக இருக்கட்டும், இல்லை வந்து உயர் சாதியாக இருக்கட்டும், உயர் சாதியை சார்ந்த வகுப்பினராக இருக்கட்டும், இவங்களும் வந்து விஜய் ஏற்றுக்கிற விஷயங்கள் இருக்குது. ஒரு ஒரு உயர் சாதியை சார்ந்தவங்க அவங்க பேசின ஒரு வீடியோ இருக்குது. உங்களுக்கு ஆதாரம் வேணுன்றவங்க நான் இன்னும் ஒரு 2 நாள் வந்து வலைதளத்தில் வெளியிட்டுருவோம். அதை தாண்டி வேணும்னும் போது உங்களுக்கு கொடுக்குறோம். வேற ஏதாச்சும் நிறைய பேர் சர்வே எடுக்கிறாங்க. எலெக்ஷன் நெருக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 மேற்பட்ட ஒரு சர்வே எடுத்து நீங்க எடுக்கக்கூடிய இந்த சர்வேவை ஆவணங்களாக பதிவு பண்ணிருக்கீங்களா? ஏன்னா யாருமே வந்து பதிவு பண்றது இல்லை. நாங்கள் கேட்கும்போது நாங்கள் எடுத்தோம், வந்தோம், போனோம்ன்றாங்க. எங்ககிட்ட அந்த மாற்று கருத்து இருக்காது. டிரான்ஸ்பரன்சியா இருக்கா? அதுதான் எங்ககிட்ட மாற்று, அதுதான் சொல்றேன். அதான் சொல்றேன், எங்ககிட்ட புகைப்படங்களாவே நாங்க வச்சிருக்கோம். புகைப்படங்கள் இல்லாமல் நாங்கள் ஒரு 20,000 பேர் 30,000 பேர் கேட்டோம். ஆனால் நாங்கள் அதை கணக்கிலேயே சேர்த்துக்கல. புகைப்படங்கள் இருக்கிறத அதுக்கப்புறம் யாரெல்லாம் விருப்பப்பட்டு அவங்க பேரையும் எல்லாத்தையும் கொடுத்தாங்களோ, சில பேர் சில விஷயங்கள் பண்ணாங்க, பேரை மாற்றி சொல்கிற விஷயங்களை பண்ணாங்க. அதை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா சொல்லும் போதே தெரிஞ்சுது வீட்டில் பார்த்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, இன்னும் மீடியா அலாட் அப்படி அவங்களுக்கு தெரியல. கேமரா எடுத்த உடனே கொஞ்சம் பயம் இருந்தது. நாங்கள் சொன்னோம் இல்லை சர்வே தான் எடுக்கணும்னா, ஆனால் வெளிப்படையாக வெளிக்காட்டிக்க பெயரையோ தன்னுடைய சொந்த அடையாளங்களை மறைக்கிற விஷயங்கள் இருந்தது. அதை களத்தில் நாங்கள் எடுத்துக்கல. அதை தாண்டி புகைப்படங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களுடைய வந்து ஃபில் பண்ண அந்த இதுவாக இருக்கும் பேம்ப்ளெட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே இருக்குது. வெறும் பேம்ப்ளெட்டில் வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கடந்துட்டு போகல. இதான் எங்களுடைய பேம்ப்ளெட்டுடைய நிலவரம். யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகலை. நாங்கள் கேட்ட கேள்வியில என்ன பிரிக்கிறோம்னா, தங்கள் ஆதரிக்கும் அல்லது உறுப்பினராக இருக்கும் கட்சி எது அப்படின்னு கேட்டுறோம். ரெண்டாவது, 2026 சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் வாக்களிக்க விரும்பும் கட்சி எது அப்படின்னு கேட்குறோம். சில பேர் வந்து ஓட்டு போட தப்புன்னும் போது உங்களுடைய விருப்பம் யார் மேலே இருக்குது அப்படின்னு நாங்கள் கேள்வியை மாற்றிக்கிறோம். உங்கள் சட்டமன்ற உறுப்பினரின் பெயர் என்ன இங்கே கேட்கும் போது தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். தாவேக்காவினுடைய வேட்பாளர் பெயர்கள் களத்தில் யாருக்கும் தெரியல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. விஜய் அவர்கள் மட்டும்தான் தெரியுது. இதே விழுப்புரத்தில் ஒரு 32 வயது பெண்கிட்ட கேட்கும் போது, ஒரு 42 வயது ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட கேட்கும் போது, 22 வயது இளைஞர்கிட்ட கேட்கும் போது திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவர் டாக்டர் லட்சுமணன் சொல்கிற வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவருக்கு தெரியுது டாக்டர் லட்சுமணன் களத்தில் தெரியுது. ஆனால் வந்து தாவேக்கானுடைய வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு தெளிவை வந்து அந்த மக்கள்கிட்ட இல்லை. உங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை இதுவரை எளிதில் தொடர்பு கொள்ள முடிகிறதா அப்படின்னும் போது நிறைய இடத்துல வந்து இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்தது. தற்போது உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களில் செயற்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லும் போது பாசிட்டிவாக சொல்கிறவங்க எந்தெந்த கட்சி நிலைப்பாடில் இருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்க. இப்படி ஒரு கேள்வி வச்சோம். இதில் இன்னும் பிரிச்சுக்கிட்டு முதன்மை ஓட்டாளர்கள் யாருன்னு நாங்கள் பார்த்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி, ஏன்னா எங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருந்தது. ஏன்னா முதல்ல வரவன் யாரை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னும் போது தாவேக்காவை தேர்ந்தெடுக்கக்கூடிய இளையோர்கள் தான் அதிகமாக இருக்காங்கன்றது மறுக்க முடியாத உண்மை. அதே சமயம் 25 35 வரை திமுகவை ஏற்றுக்கொள்கிற, அதிமுகவை ஏற்றுக்கொள்கிற, விசிகாவை ஏற்றுக்கொள்கிற, பாமகவை ஏற்றுக்கொள்கிற அரசியல் கட்சி இளைஞர்களும் இருக்காங்க அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கு. வேற ஏதாவது இருக்கு? சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். 234 தொகுதிகளையும் நாங்கள் எப்படி சர்வேவே முதல்ல எடுத்தோம்னு சொல்லிடுறேன். 440 பேர் ஒரு தொகுதியில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 440 நாங்கள் கேட்டகரியாக சொன்ன மாதிரியே பிரிச்சுக்கிறோம். மூதாட்டிகள், இளையோர்கள், அதிலையும் படித்தவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், அன்றாடம் காட்சிகள், இப்படின்னு எல்லாரையும் வந்து முதன்மைப்படுத்தி நாங்கள் ஒரு 440 சாம்பிள் எடுக்கிறோம். வாரியமாக பிரிச்சுக்கிறோம். கிழக்கு ஒன்றியம், மேற்கு ஒன்றியம், தெற்கு ஒன்றியம். ஏன்னா ஒரே இடத்துல போய் தேங்கி நிற்காம, ஏதோ ஒரு வீதிகளில் நடந்து போகிறவங்களை எடுக்காம எப்படி ஓட்டு கேட்பாங்களோ அதை தாண்டி நீங்கள் எங்களுடைய புகைப்படங்களை பார்த்தா தெரியும், வீடு வீடாக போய் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அதாவது ஒரு வேட்பாளரை விடவும் நாங்கள் போய் அதிகமாக உழைச்சிருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும், எங்களுடைய காணொலிகள் பார்த்தாலே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்படி எடுக்கும் போது எங்களுக்கே கொஞ்சம் ஒரு திருப்தியாக இருந்தது. இந்த ரிசல்ட்டு கொஞ்சம் மாறாமல் போகலாம். அதில் மாறுவதற்கான காரணம் என்னன்னு அதையும் சொல்லிடுறேன். சில பேர்கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் நாங்கள் முடிவு பண்ணல எங்களுடைய வேட்பாளரை, நாங்கள் இன்னும் யாருக்கு போகணும்னு தெரியல, அங்கே போய் நிற்போம், என்ன தோணுதோ அப்போ நாங்கள் அமுக்கிட்டு வருவோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் எல்லாருமே இருக்காங்க.
அப்போது அந்த சதவீத மக்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மீடியா நண்பர்களுக்கு, ஊடகங்களுக்கு தெரியும் கடைசி நேரங்களில் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம், நடந்தால் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது வந்து 14 18 எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சமா 20% எடுக்கலாம். அது அவருடைய நிலைப்பாட்டை பொறுத்து. இன்னும் வந்து தேர்தலுக்கு நாட்கள் இருக்கு. நாட்கள் போறதை பார்த்து நம்ம வித்தியாசங்கள்லாம் இருந்தது. திமுகவுக்கும் அதுக்கும் பிரிக்கிறார். யார் வின் பண்றாங்க இந்த வின்னிங் ஃபேக்டர் டிசைட் பண்றதே தெரியாது. ஆமா தொங்கு சட்டசபை ஆமா ஆமா எல்லாரோட மனநிலை. என்னுடைய அடுத்த வந்து ஏடிஎம்கே வின் பண்றதா நீங்க சொல்றீங்களா? இது எப்படி ஃபேக்டர் வந்து நம்ம நம்புறது? ஏன்னா வந்து இவர் சொன்ன மாதிரியே திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஓட்டுகள்ன்றது நம்மளுக்கு யாருன்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். சிறுபான்மையினர் ஓட்டுகள், தலித் ஓட்டுகள், அதை தாண்டி சில சமுதாய ஓட்டுகள், இளையோர் ஓட்டுகள், இந்துத்துவத்தை, பாசிசத்தை, பாஜகவை, பெரியாரை எதிர்க்கிற இந்த ஓட்டுகள் எல்லாமே வந்து இங்கே வந்து கணிசமாக வரும்ன்றது உங்களுக்கே தெரியும். இப்போது விஜய் ஆதரவு வெறும் வந்து திராவிடம்னு போகல, தமிழ் தேசியம்னு போகிறாரு, திராவிடம்னு போறாரு. பெரியாரையும் ஏற்றுக்கொள்கிறார், காமராஜையும் ஏற்றுக்கொள்கிறார், அதை தாண்டி நிறைய சமுதாயத்தினுடைய பெரிய மக்களையும் ஏற்றுக்கொள்கிறார் என்னும் போது கணிசமா தாவேக்காக்கு போறதை பார்க்க முடியுது. அப்போ எனக்கு இந்துத்துவா வேணாம், எனக்கு பெரியார் வேணான்னு திமுகவை தேர்ந்தெடுக்கிறவங்க, திமுக வேணும்னு எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறது இல்லை, எனக்கு பெரியார் வேணும்னு தேர்ந்தெடுக்கிறவங்க இருக்காங்க. எனக்கு இந்துத்துவம் வேணாம், இந்த மண்ணில் வந்து இந்துத்துவம் வந்துட வேண்டாம், இந்த மண்ணில் வந்து பாசிசம் வந்துட வேண்டாம், இந்த இதுல சாதிய ரீதியான ஒடுக்குமுறை வேணாம்னு தேர்ந்தெடுக்கிறவங்க இருக்காங்க. அப்போ இந்த ஆட்கள், இந்த நபர்கள், இந்த ஓட்டர்ஸ் வந்து தாவேக்காக்கு போறதை நாங்கள் பார்த்தோம். ஏன்னா அவங்க கிட்ட கேள்வி கேட்டப்போ ஒரு 60ல இருந்து ஒரு 70 பேர், அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு 10 பேர் பெரியாரை குறித்து ஒரு புரிதலோடு இருந்தாங்க தாவேக்காவின் மேல. சில பேர் காமராஜருக்காக தாவேக்காவை ஆதரிக்கிறத அதையும் பார்த்தோம். அவங்க சமுதாயத்தையே வெளிப்படையாக சொன்னாங்க, நாங்கள் இந்த சமுதாயம் அப்படின்றதையும் வெளிப்படையாக சொன்னாங்க. நான் கேட்டுக்கிட்டேன், ஏன் காமராஜர் ஆதரிக்கிறீங்க, காமராஜருக்காக எதுக்கு இதை தேர்ந்தெடுக்கணும், காங்கிரஸை தேர்ந்தெடுக்கலாமே அப்படின்னும் போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிலைப்பாடு அதுவாக இருந்தது. அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எல்லா சமுதாயத்து மக்களும் போகிறாங்கன்னும் போது இது யாரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுன்னா, திமுகவை நம்பி இருக்கக்கூடிய திமுக ஓட்டர்ஸை வெளியே விஜய் இழுக்கிறாரு. நீங்கள் 2021 சட்டமன்றத்தை பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல 3000 ஓட்டுகள் வித்தியாசம், 600 ஓட்டுகள் வித்தியாசம், 5000 ஓட்டுகள் வித்தியாசம் அப்படின்னு இருந்தது. அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு வந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க. அதாவது ஓபிஎஸ் இருக்காரு, மனோஜ் பாண்டியன் இருக்காரு, வைத்தியலிங்கம் இருக்காரு. இது போன்ற நபர்களோட வெற்றி எல்லாம் எப்படி இருக்கு? ஓபிஎஸோட வெற்றி எப்படி இருக்கு? ஆலங்குளத்துல மனோஜ் பாண்டியனோட வெற்றி எப்படி இருக்கு? அதே மாதிரி வைத்தியலிங்கத்தோட ஒருத்தநாட்டுல வைத்தியலிங்கத்தோட வெற்றி எப்படி இருக்கு? 3 பேரோட வெற்றி எப்படி இருக்கு? சொல்லுங்க. நான் இதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கட்சி மாறியவர்களில் வந்து நாங்கள் பார்க்கும்போது ஓபிஎஸ்ஐ காட்டிலும் மற்றவர்களை காட்டிலும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் ஒன்று நடந்தது. என்னன்னா, அதிமுகவை ஆதரிக்கக்கூடியவங்க இவரை செங்கோட்டையனை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மையில் வந்தாங்க. நாங்கள் நினச்சே பார்க்கல, திமுக ஓட்டர்ஸும் வந்து செங்கோட்டையனுக்கு வராங்க. விஜயனுடைய ஓட்டும் சேர்ந்து செங்கோட்டையனுக்கான அந்த தொகுதியில் நல்ல மதிப்பு இருக்கிறது ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது. எல்லாருக்குமே செங்கோட்டையனை தெரியுது. கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் மாறி வந்ததில்லை. அதை தான் சொல்கிறேன். இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வந்தெல்லாம் நினைக்கிறேன். இப்படி வரும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்லேயே தான் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். மாறி வரும்போது கணிசமாக சேருமோ அப்படின்னு. ஆனால் இதே வந்து ஓபிஎஸ் பார்க்கும்போது கொஞ்சம் மேலே கீழே இருக்கு. ஓபிஎஸ் வந்து ரொம்ப உறுதியாக வந்து ஜெயிச்சிடுவாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே தேனியில் பார்த்தீங்கன்னா தங்கத்தமிழ் செல்வனும் இவர் ஓபிஎஸும் வந்து திமுக அதிமுக பிரிஞ்சு அந்த தேர்தலை பூட்டிட்டாங்க. ஆனால் இப்போ 2 பேரும் அங்கே போகும்போது அந்த சமுதாய ஓட்டுகளும் அங்கே வந்து திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடை தான் எடுக்குவாங்க. ஆமாம், இதில் ஒரு சிக்கல் என்னன்னா, போன தேர்தலில் இதை சொல்லிடுறேன் இல்லை அதுதான் இல்லை நான் அதுதான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா, போன வாட்டி அமமுக தனித்து களம் காட்டுறதுனால அந்த சமுதாய மக்கள் கணிசமாக அதிமுகவை நம்பாமல் ஓட்டு பிரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த முறை அமமுக நிற்பது ஓபிஎஸ்க்கு ஒரு பின்னடைவு இருக்கு அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கு.
ஓட்டர்ஸ் வந்து ஒட்டுமொத்தமா பிரியும் போது எப்படி அதிமுக வெற்றி வரும்? ஏன்னா அங்க பல பேர் வந்து தொடர்ந்து வந்து கருத்து கணிப்பு சொல்றாங்க. ஒருத்தவங்க திமுக ஆதரவா சொல்றாங்க, இன்னொருத்தவங்க ஏடிஎம்கே ஆதரவா சொல்றாங்க, இன்னொருத்தவங்க நம்ம தமிழக வெற்றி சொல்றாங்க. நாங்க எப்படி நம்புறது? இப்போ என்னன்னா ஃபண்ட் இல்லை இந்த கருத்து இல்லை அதுதான் ஒரு தொகுதி வந்து முதல் ஓட்டர்களை வந்து முதல் தலைமுறை ஓட்டர்களை மட்டும் பொறுத்து அமைவதில்லை அப்படின்றத ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லை முதல் ஓட்டரை மட்டும்தான் அமைது ஒரு தொகுதி அப்படின்னு ஏற்றுக்கிறீங்களா? இல்லை அதுதான் இப்போ இந்த வாக்காளர்களில் பார்த்தீங்கன்னா 40 அதாவது 30லேருந்து 50 40 வயதுக்குள்ள 45 வயதுக்குள்ள கேம் சேஞ்சரா இந்த தேர்தல்ல ஒரு கேம் சேஞ்சரா இருக்கான்னு எடுக்க முடியுமா? தாராளமா எடுத்துக்கலாம். வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஆமா இல்லை அதான் சொல்றேன். இப்போ என்னன்னா தொங்கு சட்டை சபை அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு, களம் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது விஜயனுடைய நிலைப்பாட்டை பொறுத்து. இங்க நாங்க சில தொகுதிகள் போடும் போதும் நாங்க என்ன பண்ணோம்னா சதவீத கணக்கில் போட்டு போட வேணான்னு சில இடங்களில் நாங்கள் குறிப்பிட்டே இருக்கோம். அங்க அதிமுக வெற்றின்னு இருந்தாலும் கூட களம் மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ சொன்ன மாதிரி சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல 4 முனை போட்டியை நீங்க பார்க்கலாம். இது வந்து சிவகங்கையில காரைக்குடியில பொறுத்த வரைக்கும் நீங்க 4 முனை போட்டி, ஆர்கே நகர் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகர்ல 4 முனை போட்டி. உங்களால இது வரைக்கும் உறுதியா சொல்ல முடியாது எந்த வீட்டுக்குள்ள வரும்னு. இவருக்கா இருக்கட்டும், நம்மளுடைய ஜே எபினேசன் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கட்டும், இல்ல வந்து இவரா இருக்கட்டும், தாவிகனுடைய வேட்பாளராக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து அதிமுகனுடைய ராஜேஷா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே கணிசமான ஒரு பர்சன்டேஜ் இருக்கிறத நம்ம அங்கே பார்க்க முடியுது. அப்படின்னும் போது நிறைய இடங்கள்ல நாங்கள் அதிமுகன்னு சொல்லியிருந்தாலும் கூட நாங்கள் சதவீதம் கொடுத்துருக்கோம். அதிமுக ஜெயிப்பது உறுதி அப்படி இருந்தாலும் கூட கடைசி நேரங்களில் களம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இடங்களில் 3000 500 அதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் இது பண்ண தெரியும். 500 ஓட்டு வித்தியாசம், 1000 ஓட்டு வித்தியாசம், 2000 ஓட்டு வித்தியாசம்னு இருக்கு. அந்த இடங்கள் அதிமுக அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் வந்து கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் அவங்களோட வாக்கோட மொத்த சதவீதம் எப்படி இருக்கும்? நாம் தமிழர் வந்து வளர்ச்சியை நோக்கி போகுமா அல்லது யாராவது ஒருத்தர் வேட்பாளர் அதில் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கா? சீமான் காரைக்குடியில ஜெயிப்பாரா? போன வாட்டி ஒரு 36 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தோராயமா சரியா தெரியலாம 7.8% வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பயந்த மாதிரி எல்லா கட்சிகள இருந்தும் தாவேக்காக்கு போவதே மாதிரி நாங்கள் விழுப்புரம்ல ஒரு தொகுதி போனோம். அந்த தொகுதியில் போகும்போது ஒரு 15லேருந்து ஒரு 17 இளைஞர்கள் இருந்தாங்க. அந்த இளைஞர்கள் எல்லாருமே நாம் தமிழருக்கு போன வாட்டி வாக்கு செலுத்தினவங்க. அது நான் உங்களுக்கு இப்பவே காட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஒரு காமிக்கலாமா? கரூர்ல ஆமா ஆதரவு இருக்கு, அதிமுகவும் தான் இருக்கு. திமுகவுக்கு கொஞ்சம் களம் வந்து இதுவாக தான் இருக்கு, மோசமாக தான் இருக்கு கரூரை பொறுத்த வரைக்கும். சீமான் வெற்றி பெற ஆசை இருக்கு, ஆனா வந்து களம் அதுக்கு சாதகமா இல்லை. ஏன்னா அந்த தொகுதியில ஓரளவு கணிசமான வாக்கு எடுப்பாரு. ஆனா அந்த அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் அவருக்கான வாய்ப்புகள் வாங்கிடுவார். கருணா சிவகங்கையில் அதாவது திருவாடனை தொகுதியில் ஏற்கனவே வந்து அவருக்கான வாய்ப்புகள் அங்கே நிறைய விமர்சனங்கள் இருந்ததுனால